கண்களை மூடலாம். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்திலே, உடைய கிருபையின் கரத்திலே, உடைய இரக்கத்தின் கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் ஆகிய தேவன், நாங்கள் ஒன்றும் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது. உடைய பிள்ளைகளாய் நீர் தெரிந்து கொண்டு முன்னறிந்து உடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ஆராதனை பங்குபடும்படியாய் வைத்த தகப்பன், நீர் பேச போகிற வார்த்தைகளோடு பிள்ளைகளிடத்தில் இடைபடும்படியாக என் நேசருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவில்லை என்று சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை, தாம் முன்னறிந்து கொண்ட ஜனத்தை அவர் தள்ளிவிடவில்லை அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பவுல் அங்கே பேசுவது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்ல வருகிறார்? முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். ஐயா, அவர் சொல்லுகிறார், ஐயா, தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. அது சொல்லும்போது சொல்றார், ஐயா, நான் பாரம்பரியமாய் ஒருவேளை யூதனாய் நான் பிறந்திருந்தாலும், இஸ்ரவேலனாய் பிறந்திருந்தாலும், நான் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் பென்யமீன் கோத்திரத்தானாய் பிறந்திருந்தாலும், என்னையும் தேவன் தள்ளுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு, ஆனாலும் அவர் தள்ளவில்லை என்பதுதான் பவுல் சொல்லுகிற வார்த்தை. என்னையும் கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? தள்ளி இருக்கலாம். ஒருவேளை உங்களை தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பிதாக்கள் மூலமாய் நீங்கள் அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கலாம். பிதாக்களின் காலத்தில் தேவன் தெரிந்து கொண்டு உங்களை நேசித்திருக்கலாம், உங்கள் மீது அன்பு கூறியிருக்கலாம். அப்படியெல்லாம் ஒருவேளை கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு இருந்தாலும், உங்களை தள்ளுவதற்கும் என்னை தள்ளுவதற்கும் தேவனிடத்தில் 1000 காரணங்கள் உண்டு. அவர் காரணம் கண்டுபிடிச்சாருன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. 1000 காரணம் இருந்தாலும் அவர் தள்ளல. அதான் பவுல் சொல்ற வார்த்தை. அதே பவுல் தான் 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தில் இப்படி ஆய் சொன்னார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாவற்றிலும் சிறியவனா இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ அந்த கிருபையை உணர்ந்திருக்கிறார் பவுல். அகால பிறவின்றார். எல்லாரையும் விட சிறியவன் ஏன் சொல்றாரு கேட்டீங்கன்னா, 11 அப்போஸ்தலர்களும் ஏற்கனவே தேவனோடு உறவாடினவர்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் ஊழியம் பண்ணவங்க, நிறைய காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக்கொண்டவங்க, அற்புதங்களை பார்த்தவங்க, அதிசயங்களை நேரடியாய் பார்த்தவங்க. அப்படிப்பட்ட ஏராளமான அனுபவம் இருந்ததுயா. ஆனா அவங்க எல்லாரையும் விட கடைசியில சின்னவனா இருக்கிற என்னை தேவனாய் கர்த்தர் 12வது அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். எனக்கும் அவர் தரிசனமானார். நான் அகால பிறவிதான். அவர் எனக்கு தரிசனமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. அப்போஸ்தலன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நான் சபையை துன்பப்படுத்தினவன், சபையை உருவாக்குறவன் தான் அப்போஸ்தலனை தவிர சபையை பிரிக்கிறவனோ உடைக்கிறவனோ அப்போஸ்தலனா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் சபையை துன்பப்படுத்தினவன், ஆனாலும் என்னை அப்போஸ்தலனாய் தேவன் தெரிந்து கொண்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் தேவ கிருபை. அப்புறம் சொன்னாரு, ஐயா, அவர் எல்லாரையும் விட 11 பேரை காட்டிலும் நான் தான் அதிகமா என்ன பண்ணேன்? என் தேவனுக்காக நான் பிரயாசப்பட்டேன். அதிகமாய் உழைத்தது நான் தான். அதிகமான சபைகளை உருவாக்கினது நான் தான். அவர் எல்லாரையும் விட மிக அதிகமான உழைப்பை செலவழித்தவன் நான் தான். ஆனாலும் அதற்கும் தேவன் தான் எனக்கு கிருபை செய்தார்.
நாங்க ஊழியம் செய்யறோம், ஓடுறோம். கர்த்தர் வாசல் திறக்காம எப்படி ஊழியம் செய்யறது? ஓடுகிற இடத்துல தேவன் நமக்கான வாசல்களை திறக்காம எப்படி சபைகளை உருவாக்குவது? நான் ஒன்னு சொல்ல முடியுமா பிரதர்? முடியாது. அது தேவன் அவ்விதமான கிருபை எனக்கு அளித்தார். குறைந்த வருடங்களுக்குள்ள எப்படி பிரதர் இவ்வளவு சபைகளை உருவாக்க முடியுது? தேவன் அதற்கான கிருபையை எங்களுக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். பவுல் அப்படிதான் சொல்றார். அதிகமா ஓடுனது நான் தான், ஆனாலும் ஓடத்தக்கதான பலன் தந்தவர் யார் தான்? கிறிஸ்து தான் தந்தாரியா? அவருடைய கிருபையினாலே ஓடுகிறேன், அவருடைய கிருபையினாலே நிக்கிறேன். நம்ம சாதாரணமான ஒரு சின்ன காரியத்தை தேவனும் செஞ்சுட்டு, நான் இப்படி எல்லாம் செஞ்சனே, நான் இப்படி எல்லாம் பண்ணனே, நீர் எனக்கு என்ன பண்ணீர், நீர் என்னை ஏன் இப்படி நடத்தினீர் அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்லுவார்? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த பவுல் சொல்றாரு, நான் தான் அதிகமா பிரயாசப்பட்டேன், உண்மைதான், ஆனாலும் அதற்கு தகுந்த கிருபை யார் தான் கொடுத்தான்? தேவன் தான் தந்தார். அவர்களை விட அதிகமாய் பிரயாசப்பட தேவன் எனக்கு கிருபை தந்தார்னு சொல்றாரு. சாதாரணமா ஒரு 4 ரூபாய் காணிக்கை கொடுத்துவிட்டு நான் கொடுத்தேன் 2 நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரு கூடயா சேர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டு நானும் ஊழியம் பண்ணேன், ஆண்டவரை இவ்வளவெல்லாம் செய்தேனே, எனக்கு நீர் என்ன தந்தீர்னா, இந்த கேள்விய இந்த பவுலுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கூனி குறுகி வெக்கப்படணும். இந்த கேள்வி யார் கேட்டாலும், நீங்க கேட்டிருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? வெக்கப்படணும். பவுலுடைய இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக பவுல் செய்ததுல ஒரு துளி அளவு கூட, ஒரு 10% கூட சொல்ல முடியாது, சிங்கிள் டிஜிட் இருக்கிற பெர்சென்டா நிறைவேற்றிருக்குமான்னு தெரியாது. ஆனா ஆண்டுக்கா இப்படி பண்ண 4 அதிகாரம் பைபிள் வாசித்தாலே போதும். நான் டெய்லி பைபிள் வாசித்தேனே, டெய்லி ஜெபம் பண்ணனே, நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேனே, ஆண்டவர் எனக்கு எதுக்கு காய்ச்சல் அனுப்புனாருன்னா அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் நினைக்கிறீங்க? போட, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ புலம்பிக்கிட்டே சாவு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போயிட்டே இருப்பார், அவர் கடந்து போயிட்டே இருப்பார். அப்ப எவ்வளவு அழகான அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஐயா இவ்வளவு பிரயாசப்பட்டையா, ஆனாலும் தேவனுடைய கிருபைதான். ஏன்னா இது எதுக்குமே நான் தகுதியானவன் அல்ல, என்னை தேவன் தள்ளி விடுவதற்கு 1000 காரணம் இருக்குது. என்னை விட பெட்டரா ஓடுகிற நிறைய பேரை தேவன் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் தெரிந்து, பலசாலிகளா வேகமா ஓடுறவங்களா நிறைய ஜெபிக்கிறவங்களா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னை விட அதிகமா ஜெபிக்கிற ஏராளமான பேர் உண்டு. ஆனா அவளிடத்துல வெளிப்படாத கிருபைகளை கர்த்தர் என்னிடத்துல என்ன செய்கிறார்? வெளிப்படுத்த. ஒரு குடும்பத்தை நேற்று கூப்பிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ண போறேன். அவங்க வீட்டுக்கு அவங்க சகோதரி வந்திருக்கிறாங்க, அவங்க எதேச்சியா வந்தவங்க. தேவனாய் கர்த்தர் அவங்க கிட்ட நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறார். அவங்க ரூம்ல அறைக்குள்ள பேசின வார்த்தைகள் முதற்கொண்டு பேசுறார். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. பிரதர் இப்படி ஒருவேளை இவ்வளவு தெளிவா நாங்க இப்படி ரூம்குள்ள உட்கார்ந்து நானும் என் கணவனும் என் மகன் இந்த வார்த்தையை பேசினா, அந்த வார்த்தை முதற்கொண்டு தேவன் பேசுகிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. பெருமைக்கா சொல்ல, என்னை விட மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்மை கொண்டு செய்வதை அவர் செய்கிறார். ஏன் தெரியுமா? பிரயாசப்படுவதற்கு தேவையான பலன் எங்க இருந்தாவது கிடைக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு அம்மாக்கு விட்டு, ஐயா இதை மிஷனரி பணிக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கன்னு கொடுக்குறாங்க. 12ஆம் தேதி நான் கீழே காட்டூர்ல நிலம் வாங்கணும், கர்த்தருக்கு தான் வாங்கணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா அதற்குண்டான வழிவாசல்களை தேவன் முன்கூட்டியே திறக்கிறார். ஒரு அம்மா கூட்டு வந்து செபிக்க வைக்கிறார். எதுக்குன்னு தெரியாது. அவங்க ஜெபித்த 3 காரியத்துல அற்புதம் நடந்துச்சுன்னா அடுத்து அவர்களாகவே இன்னும் 1 ஆண்டிலோ 2 ஆண்டிலோ 3 ஆண்டிலோ எழும்பி என்ன செய்வாங்க? நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டி தருகிறோம்னு எழும்புவாங்க. அப்படிதான் ஊழியம் நடக்குது. என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எல்லாம் பொறாமைப்படும்படி தேவனுக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால என் ஊழியத்துக்கு பாதிப்பே கிடையாது. ஏன் பாதிப்பு கிடையாதுன்னா, என் மேல பரிதாபப்பட்டு அண்ணங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கிறாரு நினைச்சு என் கூட யாரும் இல்லை. கேட்டுதானே? நீங்க எப்படி நினைச்சா இருக்கீங்க? இல்ல இல்லையா ஐயா, நம்ம செய்யற ஊழியம், நம்ம செய்யற தரிசனம், அதன் அடிப்படையில் தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்புறார். அப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னா, மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கயா. நான் தூங்கிய 2 நாள் ஆகுது, அரைகுறை தூக்கத்திலேயே அரை மயக்கத்திலேயே 3 நாளா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த வீட்டுல போய் எனக்கு ஜெபிக்கிற கூட நேரம் இல்லை. ஆனா தேவன் அவளை குறித்து பேசுகிறார். அப்ப நான் என்ன நினைக்கணும் பிரதர்? அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணு யோசிக்கிறது இல்லை, அதை தாண்டி யோசிக்கிறது இல்லை. பிரதர் உலகத்துல வேற ஊழியக்காரரே இல்லையா பிரதர்? பிரயாசப்படும்படியாக தேவன் கட்டளையிட்டார், பிரயாசப்படுகிறோம். தேவன் அதற்கு பக்கபலனா இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த கிரியைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கணும் பிரதர்? பவுலே கிருபைன்னு சொன்னார்னா நானும் அதான் சொல்லணும். ஏன்னா பவுலை தள்ளுவதற்கு நிறைய காரணம் தேவனுக்கு இருந்துச்சுன்னா, என்னை தள்ளுவதற்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா தேவன் எங்களை தள்ளிவிடவில்லை.
பவுல் சொல்ற, என்ன தள்ளலையா, என்னை இன்னும் தேவனாய் கர்த்தர் அவர் கூட தான் என்ன பண்ணிருக்கிறார், வச்சிருக்கிறார். அப்புறம் எப்படி அவருடைய ஜனத்தை தள்ளுவார்? அந்த அதிகாரத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுகிறது, இப்படி இருக்க தேவன் தள்ளிட்டான்னு சொல்லலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். என்னத்தை இப்படி இருக்குன்னு சொன்னாரு, வாசிக்கலாமே. 20, 21ஆம் வசனங்கள். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலரை குறித்தோ ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வார்த்தை தான் சொல்ற. என்ன சொல்றாரு, என்னை தேடாதவன் என்ன கண்டுபிடிச்சாயா, அதுல சொல்லப்படுகிறது, ஐயா என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு தேவன் என்னை வெளியரங்க ஆக்கிட்டார். ஆனா இஸ்ரவேலை குறித்தோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிறேன், சனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். ஏசாயா சொல்றார், ஐயா இயேசு கிறிஸ்து எப்படி கைகளை நீட்டி நாள் முழுவதும் கீழ்ப்படியாத எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறாரு, அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. ஐயா என்னை தேடாதவனுக்கு தேவன் என்னை வெளியரங்காக்கினார். யார் யாரோ என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலரை குறித்து என்ன சொன்னா, கீழ்ப்படியாதவனா இருக்கிறான், எதிர்த்து பேசுறவனா இருக்கிறான், ஆனாலும் அவனை நோக்கி என் கையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் நீட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு ஏசாயா சொன்னா. இப்படி இருக்க என்ன சொல்ல வர்றார், இஸ்ரவேலர் எதிர்த்து பேசுறவங்களா இருந்தாலும், கீழ்ப்படியாதவங்களா இருந்தாலும், காட்டு கழுதைகளுக்கு ஒப்பா இருந்தாலும், குட்டிச்சுவரா அலைகிறவளா இருந்தாலும், பைபிள் வசனம் சொல்லுது, காற்றை உட்கொள்ளுகிற காட்டு கழுதைகளை போல சுட்டிக்கிட்டு இருந்தாலும் தேவன் அவளை என்ன செய்யல, தள்ளி விடவில்லை, தேவன் அவர்களை தள்ளி விடவில்லை என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை தேவனாய் கர்த்தர்களை பதிவு பண்ணுகிறார். அப்புறம் அது கீழே அடுத்து அந்த 2ஆம் வசனம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்துடைய செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாரு பாருங்க, எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா, அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. அதுவும் கிருபைன்றார். நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன், என்னை கொலை செய்யும்படி எசபேல் தேடுகிறாள். எசபேலுடைய ஆவி அபிதமாய் தேடிச்சு. ஆகாப் ராஜாவா இருக்கிறார், எசபேல் அங்கே தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிறார். தப்பி ஓடின எலியாவுக்கு பயம், சூறை செடி கீழே போய் படுத்துக்கிட்டான். எவ்வளவு சொல்லி எழும்பாத அளவுக்கு அவனுக்கு பயம் சூழ்ந்திருந்தது. யாரை குறித்து? எசபேலை குறித்து. வசனம் சொல்லுது, அவள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தால், பலிபீடங்கள்லாம் எடுத்து போட்டா. உங்களுக்கு தியத்திரா சபையை குறித்து எடுத்தேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த எசபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த தியத்திரா சபைக்கு தேவன் பாராட்டி அவளை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தை 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியை அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பாராட்டுறார். அன்புள்ளவன் யா, நீ விசுவாசம் உள்ளவன், பொறுமை உள்ளவன், ஊழியம் செய்யறவன், சபையே நீ அப்படிப்பட்ட சபையா இருக்கிற, முன்பு ஊழியம் செய்ததை விட அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் பாராட்டிட்டு அடுத்த வரியில சொன்னார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். சபையே நல்ல சபையா இருக்கிற, அன்புள்ள சபையா இருக்கிற, விசுவாச சபையா இருக்கிற, ஐயா நீ முன்னை விட ஊழியம் அதிகமாயிட்டே இருக்குது, முன்னை விட கொடுக்கிற காணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது, முன்னை விட தேவனுக்கு கொடுக்கிற நேரம் அதிகமாயிட்டே இருக்குது, கர்த்தருக்காய் உழைக்கிற, நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற. எல்லா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை குறிச்சு எனக்கு ஒரு குறை உண்டு,
என்னன்னா, தன்னைத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேலுக்கு நீ இடம் கொடுத்த. எசபேல் என்ன சொல்லுது பிரதர்? எசபேலுடைய ஆவி என்ன சொல்லுது? அதை தன்னைத்தான் தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்துகிறது. எசபேல் தீர்க்கதரிசிகள் தான் கொல்லுவா, ஆசாரனெல்லாம் விட்டுருவா. ஏன்னா எசபேல் ஆவியை கண்டுபிடிக்கணும்னா தீர்க்கதரிசியால மட்டும்தான் முடியும். அதனால தீர்க்கதரிசிகள் மேல அவ்வளவு கோபம். அங்க இருக்கிற ஆசாரெல்லாம் அவ கொலை செய்யல. விளங்கலையா? ஏன்னா இவன் தானே கண்டுபிடிப்பான். அவன் தான் போய் 4 தீர்க்க தரிசனம் தள்ளி விட்டா சர்ச்சுக்குள்ள இடம் கொடுத்துருவானே. எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. எசபேல் ஆவி போய் 4 தீர்க்க தரிசனம் சொன்னவன ஆசாரியும் சபைக்குள்ள இடம் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு எசபேல் ஆவியை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தீர்க்க தரிசி என்ன பண்ணுவான்னா உத்து பார்ப்பான், எசபேல் ஆவியை கண்டுபிடிச்சிருவான். உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், இடத்த சத்தியத்தின்படி கஷ்டப்பட்டு உங்களை கட்டி எழுப்பி ஒரு குவாலிட்டி உள்ள மக்களாக உங்களை நிலைநிறுத்த நான் போராடுகிற போது தேவையில்லாத 4 பேர் வந்து உள்ள விட்டா என்ன ஆகும்? அது எங்கேயும் நோக்கி நகர்த்தும், வேறு திசையை நோக்கி நகர்த்திராதா? அப்ப எவ்வளவு கவனமாய் நாங்கள் சபையை நடத்த வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் மெய்ப்பனுக்கு சொல்லும் போது 1 பேதுரு 5 சொன்னாரு, சபையை கண்காணினர். அப்படி கண்காணிச்சாதான் ஒரு மெய்ப்பனுடைய வேலை. அப்படிதான் வசனம் சொல்லுது. கண்காணின்னு தான் சொல்றாரு. கண்காணிக்காத விட்டு அது எப்படி போதோ போட்டு அப்படின்னு சொல்றது இல்லையா? யார் யார் என்னென்ன பண்றாங்க, யார் யார் எதுக்கு பேஸ்புக்ல இன்ஸ்டால எதுக்கெல்லாம் லைக் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள இருக்கேன்ல, எதுக்கு லைக் கொடுக்குறாங்க, எதுக்கு கமெண்ட் போடுறாங்க, அப்ப இவங்க எந்த சைடு நகர்றாங்க, இவங்களுக்குள்ள என்ன ஆவி வேலை செய்யும் கரெக்டா எனக்கு தெரியும். எந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே மனைவிட்டு சொல்லிடுவேன், எப்பா இந்த ஆத்மா வீணா போகுது பாத்துக்க அப்படின்னு. அடுத்த 3 மாசம் நடக்கும். ஏன் பிரதர்? அதுதான் எசபேலுடைய வேலை. அதனாலதான் அவளை கண்டுபிடிச்சிடறாங்கிறதுனால எசபேலுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் மேல பயங்கர கோபம் வரும். என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு வேலை நிமித்தமா அவரை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். அங்க போய் அவர் அங்க சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தார். அவங்க கேட்டிருந்தாங்க, பிரதர் இந்த மாதிரி சில ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுக்க அனுப்பியிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவர் முந்தா நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னார், பிரதர் நீங்க தான் அனுப்புனீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணீங்க, ஏனோ அந்த அம்மா உங்க மேல எப்ப பார்த்தாலும் குறையே சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னது எசபேல் ஆவி, அதுக்கு தீர்க்கதரிசியை பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா அது சேர குற்றத்தை யார் தான் கண்டுபிடிப்பா? அந்த எசபேல் ஆவி அப்படிதான் என்ன செய்யணும், அது விரோதம் கொண்டே எழும்பும். இன்னொரு நண்பர் உண்டு, அந்த நண்பர்கிட்ட அந்த ஆவி சொல்லிச்சான், பெசிங்லி நல்லா கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவர் நல்ல மனுஷனா இருந்தா அவர் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாரு எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னுச்சான் எசபேலுக்கு. அவர் சொல்லிக் கொடுக்கணும்ல, அவர் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப்புறம் எப்படி அவர் நல்ல மனுஷன்? இப்ப எசபேலுடைய ஆவி என்ன செய்யும் பிரதர்? அதுக்கு தீர்க்கதரிசியை பிடிக்கவே பிடிக்காது. அது மேல மூர்க்கம் கொண்டே இருக்கும். ஆனா ஆசாரனெல்லாம் அணைச்சிக்கிடும். ஒரு ஆசாரனை பார்க்க போனா, சபையோட பாஸ்டரை பார்க்க போனா கிப்டும் தடபுடலாம் கொண்டு போவோம். எது? எசபேல் ஆவி. அதுக்கு தேவை அப்படியாக அவளை ஏமாற்றி உள்ளே நுழைகிறது தான். ஆண்டு சொன்ன எவ்வளவு நல்ல சபையா இருந்தாலும் எவ்வளவு நல்ல ஊழியங்களை செய்தாலும் நீ எசபேலுக்கு இடம் கொடுக்கிறாய் என்கிற குறை எனக்குள் இருக்கிறதுனார். அது அழகா சொன்னார், தன்னைத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற எசபேல். வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்னைக்கு அப்படிதான் எலியாவின் நாட்கள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சுக்கிட்டு இருந்தா. எலியா சொன்னார், நான் மட்டும்னாரு. ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க, எனக்கு நான் உங்களை பிரிச்சு நான் வச்சிருக்கிறேன், இன்னும் 7000 பேர் உள்ள இருக்கிறாங்கன்னார். அந்த 7000 பேரும் நிறுத்தப்பட்டதும் தேவனுடைய கிருபையே என்று பவுல் பேசுகிறார். அங்க கீழே சொல்லார் பாருங்க, அப்படி போலவே 5ஆம் வசனத்துல, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால், நல்லா கவனிங்க, அப்படி போலவே இக்காலத்திலும் எலியாவின் காலத்தில் நடந்தது போல கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. எல்லாரையும் தள்ளிட்டார் நினைக்காத, எல்லாரும் அப்படிதான் நினைக்காத, இங்க இருக்கிற எல்லாருமே வேறுபட்டவங்க நினைக்காத. தேவன் கிருபையினாலே ஒரு பங்கை தனக்கென்று தெரிந்து கொண்டு இன்னமும் வைத்திருக்கிறார் என்கிற சத்தியம் அழகாய் சொல்லப்படுகிறது. அவர் தள்ளிவிடவில்லை. தாம் முன்னறிந்த தம்முடைய ஜனத்தை அவர் தள்ளி விடுவதே இல்லை. நான் திரும்ப நான் சொல்றேன், நிச்சயமா என்னால சொல்ல முடியும், இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் கூட நான் தள்ளிவிடப்படுவதற்கு பாத்திரன் அல்ல,
தள்ளிவிடப்படாதபடியான ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லவே முடியாது. நான் உட்பட தள்ளணும்னு நினைச்சாருன்னா ஏராளமான காரணம் இருக்கு. ஆனா அவர் தள்ளல. அப்படிதான் தேவன் எல்லாரையும் நடத்தினார். இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னா தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது தள்ளப்படுவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. ஆனா அவன் தள்ளப்படல. ஆண்டவர் ஏன் பிரதர் தள்ளாம அப்படியே வச்சிருக்கிறார், இது ஏன் பிள்ளைனே வச்சிருக்கிறார், ஏன் தண்டிக்கல, ஏன் அப்படி நடத்தல? ஐயா, இந்த பாத்திரம் கிருபா பாத்திரம், இதன் மீது தம்முடைய மகிமை தேவன் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவரே அந்த பாத்திரத்தின் மீது மகிமையின் ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறேன்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? உனக்கு என்னன்னு சொல்லுவார். இது அழிவுக்கு ஏதுவான பாத்திரம், இந்த பாத்திரத்தை ஏன் ஆண்டவரே நீர் இன்னும் அழிக்காம வச்சிருக்கிறீர் அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? உனக்கு என்ன நம்பர், உனக்கு என்ன நம்பர். நல்லா கவனிங்க. ஆண்டவரே கர்த்தர் அழகா தெளிவா வேத வசனங்கள் மூலமாக நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கொஞ்சம் நீ என்ன பண்ணு, உன்னை யோசித்து பாரு, தாவீதினுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாரு. தேவன் ஏன் தண்டிக்காம வச்சிருக்கிறாரு பிரதர்? ஏன் ஆண்டவர் தண்டிக்காம வச்சிருக்கிறார், ஏன் அழிக்காம வச்சிருக்கிறார், ஏன் தள்ளி விடாம வச்சிருக்கிறார்? ஒரே ஒரு காரணம், எப்படி ஆகிலும் சீக்கிரத்துல என் பிள்ளை மனம் திரும்பிடுவானா என்கிற ஏக்கம் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கு. அந்த ஏக்கத்தான் வெயிட் பண்ற, தள்ளிவிடாதபடி வெயிட் பண்ற. ஐயா என்னை விட்டு விலகின உடனே நீ ஒளிஞ்சு போயிரு அப்படி சொல்றது மனுஷ குணம். விலகினாலும் எப்படி ஆகிலும் ஓடிவான்னு சொல்றது யாரு குணம்? அது யாருடைய குணம்? அது கர்த்தருடைய குணம். தாவீதுனுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. காலம் போயிட்டே இருந்துச்சு, கர்த்தர் தள்ளி விடாமலே வச்சிருந்தார். ஏற்ற காலம் வருகிற வரை செய்த பாவத்து நிமித்தமான கூலி பிறந்துச்சு. பிறந்தது எப்படி இருந்துச்சு? கேவலமா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. பாவத்து நிமித்தம் செய்த கூலி பிறந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷ காலத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில ரஃபா பட்டணத்தை பிடிக்க முடியல. அங்க வார் போயிட்டே இருக்குது, நீண்டுகிட்டே இருக்குது. தாவீது அப்படிப்பட்ட ஆள் அல்ல. நினைச்ச மாத்திரத்துல எந்த நாட்டையும் பிடிக்கிற ஆளு. ஆனா அப்படிப்பட்ட தாவீதால 1 வருஷம் வார் பண்ணி ஒரு சின்ன பட்டணம் ரஃபா பட்டணத்தை பிடிக்க முடியல. அவ ஏன் ஆண்டவருடைய நடத்தினாரு பிரதர்? அந்த வார் போய்கிட்டே இருக்கும்போது, பிடிக்க முடியாம தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் போதாவது எங்கே நான் தவறு செய்தேன் என்று தாவீது நினைக்கணும்னு யார் நினைக்கிறா? கர்த்தர் நினைக்கிறார். தள்ளி விடல, கூட தான் வச்சிருக்கிறார். என் ஜனத்தை நான் மட்டாய் தண்டிப்பேன், ஆனா புறஜாதி யாரையோ உயிர் போகிற மாதிரி கொல்லுவேன்னாரு. அதுவும் பைபிள் வசனம் தான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மெட்ராஸ் பாஷையில சொன்னா என் ஜனத்தை நல்லா நான் வச்சு செய்வேன்னு அர்த்தம். சாகியும் விட மாட்டேன், பிழைக்கும் விட மாட்டேன். நீங்க நினைப்பீங்க மட்டாய் தண்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா வச்சு செய்வேன்னு அர்த்தம். திருந்துற வர விட மாட்டேன்னு அர்த்தம். அப்ப தேவன் தள்ளல பிரதர், இது என்னுடைய பிள்ளை அல்லன்னு தள்ளல, ஆக்கினைக்குள்ளே தீர்க்கல, தண்டனைகளை கொடுக்கல. ஆனா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்காக பிரதர்? எப்படி ஆகிலும் தாவீதுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருமா? ரஃபா பட்டணத்திலிருந்து ஒருவேளை பாடத்தை கற்றுக்கொள்ளுவானா, இப்படி எல்லாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ளுவானா வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணி பார்த்தாலும் எங்க இருந்து மாற்றம் வரல, தாவீதுக்கு வரல. கடைசியில பாவத்தின் நிமித்தம் பிறந்த குழந்தை அது மிக வியாதிப்பட்டு மகா கேவலமா இருந்தது. நான் சொல்றதெல்லாம் என் சொந்த வார்த்தை எல்லாம் கிடையாது, பைபிளோட வார்த்தை. அப்ப அதன் மூலமா ஒரு காரியம் வெளிப்படுகிறதா, புரிஞ்சு கொள்றானான்னு பார்த்தாரு. கடைசியில டைரக்டா போய் தீர்க்கதரிசி அனுப்பி பேசினார். டைரக்டா பேசினார். ஐயா நீ பாவம் செஞ்சேன்னாரு. அப்பதான் அவனுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய ஒரு சங்கீதம்னா தாவீதினுடைய மனம் திரும்புதல் ஜெபம். என்ன சங்கீதம் தெரியுமா? இருக்காது 51. பலமுறை வாசிக்க வேண்டிய சங்கீதம், பலமுறை தியானிக்க வேண்டிய ஒரு சங்கீதம். ஒருவேளை வாழை பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இந்த வசனம் தெரியுமா, இந்த அதிகாரம் தெரியுமான்னு தெரியாது, வாசித்து பாருங்க, விளங்கும். அபதமா மன்றாடுறார், அபதமாய் தேவனிடத்தில் என்ன செய்கிறார்? போராடுகிறார். ஐயா தேவன் தள்ளிவிடல. நோக்கு என்னன்னா, என் ஜனம் எப்படி ஆகிலும் மனம் திரும்பும், என் ஜனம் எப்படி ஆகிலும் என் அண்டை சேரும், நான் அவர்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்யும்படி நான் காத்திருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. அவர் சொல்லும் போது சொன்னார் பாருங்க, 5ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு என்ன செய்வீர்? தெரியப்படுத்துவீர். ஐயா, என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் முழுமையா தேவன் சொல்லிட்டாருன்னா என்ன ஆயிரும்னா, நான் உள்ளத்துல உண்மையுள்ளவனா மாறிடுவேன். நான் உள்ளத்துல உண்மையுள்ளவனா இருக்கவே தேவன் விரும்புகிறார். போட்டிருக்கல, உள்ளத்தில் உண்மையுள்ளவனா இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில், அச்சணத்தில், அந்த நேரத்தில் ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுவீர்? தெரியப்படுத்துவீர். அப்படியே சொன்னா கீழே பாருங்க 17ஆம் வசனத்துல, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்து புறக்கணியீர் சொல்றான். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அப்பதான் சொன்னா 16ஆம் வசனத்தில், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. இப்பதான் சொன்னான். இதை நான் காணிக்கை செலுத்துறதுக்காக பயன்படுத்த கூடாது. பலியை நீர் விரும்பல, பலியினால என்னுடைய பாவ என்ன செய்யாத நிவர்த்தி. புரிஞ்சுட்டா? என் பாவ நிவர்த்தி ஆகாது. நான் செய்கிற பலியினால, நான் கொடுக்கிற காணிக்கையினால, நான் செய்கிற ஊழியத்தினால ஐயா என்னுடைய பாவ நிவர்த்தி ஆகாது. அதை விரும்பினா நான் கொடுத்திருப்பேன். நீர் அதை விரும்பலன்னு எப்ப சொன்னார்னா, அந்த மனம் திரும்பல் கேட்ட அந்த மன்னிப்பு கிடைப்பதற்காக சொன்னாரே தவிர பலி செலுத்தும் போது சொல்லல. பலி செலுத்தும் போது ஏராளமான பலிகளை செலுத்தினார், அதே தாவீதுதான். ஆனா என்ன சொன்னாரு? என்னுடைய மனமாற்றத்திற்கும் நீர் என்னை மன்னிப்பதற்கும் என் பலி உதவாது. அதற்கு நீர் எதிர்பார்ப்பது என்னது? திருமாசிங்க, அதற்கு எதிர்பார்ப்பது என்னது? பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியம் அல்ல. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. கீழே, சீயோனுக்கும் ஒரு பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேம் மதில்களை கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் என்ன செய்வீர்? விளங்கிட்டா? ஒரு வசனத்தை பிடிச்சி தொங்கப்படாது. தேவனே நீர் பலிகளில் பிரியப்படுகிறதில்லை அப்படிங்கிற வசனத்தை பிடிச்சி தொங்க கூடாது. அதுக்கு அடுத்த 3வது வசனத்திலே அப்பொழுது நீ பிரியப்படுவீர்னா, ஐயா நீ பலியை விரும்பலையான்னு சொல்லிட்டு எழும்பிடாதீங்க. பலியை விரும்பலன்னு சொன்ன அடுத்த 3வது வசனத்துல சொன்னாரு, அப்பொழுது நீ பிரியப்படுவீர். எப்பொழுது பிரதர்? நான் கட்டப்படும் போது, நான் பாவ மன்னிப்பு பேச்சோடைய பிள்ளையாய் நிற்கும் போது, நான் ஆசீர்வதிக்கப்படும் போது என் வாழ்வில தேவன் பலிகளை பிரியப்படுகிறார். ஆனா பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்தினா போதும் நினைச்சிடாத. மன்னிப்பு கிடைப்பதற்கு நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட ஆவி, கிளேசப்பட்ட ஆவி, வேதனைப்படுகிற ஆவி. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதே, என்னை மன்னியும் சொல்லி மனதுருகிற ஒரு ஆவி. அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் தேடுறார். அதுதான் பாவ மன்னிப்பு தரும். அதுதான் தள்ளி விடாம தேவன் கூடயே வச்சிருக்கிறது. எதுக்குன்னா, தொடர்ந்து பாவம் பண்ண ஒன்னும் பரவாயில்லன்னு சொல்றதுக்கு இல்ல. என்னங்க, தேவன் தள்ளிவிடவில்லை அப்படி சொல்ற வார்த்தை நீங்க தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது இல்லையா? தேவன் தள்ளிவிடவில்லை என்கிற வார்த்தை, நீ தொடர்ந்து நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே இரு, நான் ஒன்னும் உன்னை தள்ள மாட்டேன் அப்படிங்கிற நோக்கத்துல உரைக்கப்பட்ட வார்த்தை அல்ல. நீ பாவம் பண்ணாலும் நான் உன்னை தண்டிக்கல, நான் உன்னை தள்ளல, 1000 காரணம் தான் இன்னும் கூடவே வச்சிருக்கிறேன். எதுக்குன்னா, நீ எப்படி ஆகிலும் சீக்கிரத்துல மனம் திரும்ப மாட்டாயா? மனம் திரும்பிட்டா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சிருவேன். விளங்கல, தேவன் தெரிந்து கொண்டார். என்னை கொண்டு செய்யும்படி சில திட்டங்கள், தீர்மானங்கள் இருக்கு. உங்களை குறிச்சு ஒரு தீர்மானம் இருக்கு, உங்களை குறிச்சு ஒரு திட்டம் இருக்கு. அதெல்லாம் தேவன் நிறைவேற்றுவதாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீ மனம் திரும்பிட்டேன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிச்சிருவேன். அதுதான் வெயிட்டிங்கிறார். அதுக்குதான் தள்ளாம கூட வச்சிருக்கிறார். இப்ப தாவீது புரிஞ்சுக்கிச்சு. என்ன சொன்னார்னா, நீர் பலியை விரும்பலையா, ஆனா நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியினர் விரும்புகிறீர், அதை நீ புறக்கணிக்க மாட்டீர். நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்யறது இல்ல, நீர் புறக்கணிக்கிறது இல்ல. இருதயத்துல வாதிக்கப்பட்டு உண்மையாகவே நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையாகவே நீர் எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனை தேவனாய் கர்த்தர் தள்ளாம தன்னோடு இணைத்து அவனை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகு, அவன் கட்டப்பட்ட பிறகு, அவன் செலுத்துகிற பலியிலே அவர் பிரியப்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த
16ஆம் வசனத்தை சொன்ன யாரும் 19ஆம் வசனத்தை சொன்னதா எனக்கு சரித்திரம் இல்லை. நானும் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அதை சொன்ன யாரும் அதுக்கு பின்னாடி 2 வசனம் தாண்டி வர்ற வார்த்தையை கனெக்ட் பண்ணதா சரித்திரம் இல்லை. ஆனா தேவனாய் கர்த்தர் உங்களோடு அதை பேச சொல்லுகிறார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் அழகாய் தெளிவாய் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் தேவனுடைய விருப்பம். என்னை தள்ளாதபடி தேவன் வச்சிருக்கிறாருங்க. என்னை புறக்கணிக்கல, கூடவே வச்சிருக்கிறார். எதுக்கு பிரதர்? நீ சேர்ந்த செஞ்சுட்டே என்பதல்ல, ஒரு நிலையில எனக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றம் வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிதான் இளையகுமாரனும் அப்படிதான். ஐயா அசியின் சொத்து, அசியா சொத்து அவங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வாங்கின அவனுடைய பங்கு எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு எங்க போனா? தூர தேசத்துக்கு போனா. பெரும்பாலும் நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் தூர தேசம் தான் போவாங்க. பக்கத்துல பண்ண தெரிஞ்சவங்க யார்ட்டா நினைச்சுக்கலாங்க. நான் சொல்லுவேன், தூர தேசம் போனா குடும்பமா போப்பா, தனியா போகாது. குடும்பமா போ. எங்க போனாலும் குடும்பமா போயிட்டா பிரச்சனை இல்ல. குடும்பமா ஊழியம் பண்ணு. உன் மனைவி யாருன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். உன் கணவர் யாருன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நிறைய ஊழியக்காரருடைய மனைவி யாருன்னு தெரியுமா இருக்காது? என் கேள்வி புரியுதா? நீங்க பேஸ்புக்ல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவங்க போட்டோ மட்டும்தான் இருக்கும். நான் ஆரம்பத்துல இருந்து எங்க பார்த்தாலும் கேலண்டர்னாலும் எங்கனாலும் குடும்பமா போட்டோ போட்டுருவேன். என் மனைவி யாருன்னு ஊருக்கே தெரியும். அதை தேவன் விரும்புறாரு பிரதர்? விரும்புறாரு. அதை விரும்புறாரு. உலகத்துக்கே தெரியும். யோசிக்கிறீங்களா? யோசிப்பாரு. ரொம்ப ஃபேமஸான 2 பேர் கூட எடுத்துடுங்க. அவங்க ஒய்ஃப் யாரும் உங்களுக்கு தெரியுமா? இதுவரையும் போட்டோவிலே பார்த்துருக்கீங்களா? என்னென்னவோ நடக்குது நாட்டில். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு பிரதர்? அவர் அப்படிதான் சொல்றாரு. தூர தேசத்துக்கு போனாதான் பாவம் பெருகுது. ஏன் பிரதர்? என்ன எவனுக்கும் தெரியாது இல்லையா? இங்க எங்கேயா சுத்திட்டு இருந்தா அண்ணன் என்னென்ன இங்கேம்பா, எங்கேயாவது தூர தேசத்துக்கு போயிட்டா எவனும் கேட்க மாட்டான் இல்லையா? காலங்கள் போயிட்டு இருக்கு. காலங்கள் அதை நோக்கி தான் நகருது. அப்ப தூர தேசத்துக்கு போவதனால என்ன ஆகும் பிரதர்? கர்த்தருக்குள் இல்லாத மனுஷனா இருந்தான்னா பாவம் பெருகும். 100% பெருகும். பிள்ளைகள் ஒன்று பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்னு சொல்லி எங்க படிக்க போடுவாங்க. 90% பேரண்ட்ஸோட அனுபவத்தை நான் சொல்றேன். பிள்ளை கொண்டே நாமக்கல்ல சேர்த்தேன் பிரதர், எப்படி ஆயிலும் அது நீட்ல பாஸ் ஆயிரணும். கரூர்ல சேர்த்திருக்கேன் பிரதர், அப்படி எங்கே சேர்த்திருக்கேன் பிரதர், அங்கே சேர்த்திருக்கேன் பிரதர், கோயம்புத்தூர்ல படிக்கிறான் பிரதர். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் காலேஜுக்குள்ள இருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஃபோன் பண்ணுவாங்க. அம்மாக்கு அப்பா ஃபோன் போட்டு, மா சாப்பாடே சரியில்லைம்மா, ஒரு வயிறு வலிக்குதுமா, இங்க குத்துதுமா, மேல குத்துதுமா, சைட்ல குத்துதுமா, ஒரு காசிக்குமா, பூசணிக்காயா போடுறாமா அப்படின்னு எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்க அம்மாட்ட. இதே தெரியுமா? செகண்ட் இயர்ல வெளியே ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட தங்குறதுக்கு. பேரண்ட்ஸ் நீ பரவாயில்ல செத்தாலும் 4 வருஷம் அப்படியே படி, வயிற்று வலிக்கு இந்த மாத்திரையை போட்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. செகண்ட் இயர் வரும்போது ஐயோ பாவம், வரும்போதெல்லாம் இழைச்சி போயிட்டியாடா. இழைச்சா நல்லது தானே, இழைச்சா நல்லது தானே, அது இழைக்கட்டுமே. இழைச்சி போயிட்டியாடா, துரும்பாயிட்டியா. இப்ப அடுத்த வருஷம் என்ன செய்யறது பிரதர்? அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வெளியே ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம்ல தங்குறார். என்னையா சேருது? யோசிச்சுட்டு பாருங்க. தொலை தூரம் என்பது ரட்சிக்கப்படாத பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாவத்தை நோக்கி நகர்த்தும். அவன் தூர போகும்போது கர்த்தர் அடிக்கல, அவனை தள்ளி விடாமலே தான் வச்சிருந்தார். போய் ஒவ்வொரு ஆசையா அழிச்சான். அப்படி அழிக்கும் போதெல்லாம் அடிக்கல, தள்ளி விடாமலே தான் வச்சிருந்தார். கடைசியில் என்ன பண்ணான் பிரதர்? தவிடு திங்க ஆசையா இருந்தான், கொஞ்சம் தின்னும் பார்த்தான். தின்னதை ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப தவிடு கூட தராம ஸ்டிக் பண்ணிட்டாரு, பண்ணி திங்கிற தவிட. அப்பவும் தேவன் அடிக்கல, அவனை தள்ளியே விடல, அப்படியே வச்சிருந்தார். ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். எந்த நாளுக்கு? மனம் திரும்புற நாளுக்காக. ஐயா நான் என் தகப்பனண்டே போகிறேன்னு ஒரு நாள் முடிவெடுத்தான் பாருங்க. என் தகப்பங்கிட்டு இருக்கிற வேலைக்காரனு கூட நல்ல ஃபுட்டு கிடைக்குது, எனக்கு அது கூட கிடைக்கலன்னு ஒரு நாள் தீர்மானம் பண்ணா பத்தியா? அந்த டேக்காக தான் காத்திருந்தார். நம்ம என்ன செய்யும் பிரதர்? நம்ம பிள்ளைய பையனபடி சேட்டை பண்ணி எங்கேயாவது போய் அது அங்கிருந்து பசிக்குதுன்னு சொன்னா போதும், அப்படியே உடனே குறைவு போடாம ஊட்டுறது வாக்குல. கத்தர் சொல்லாரு, கொஞ்சம் பட்னி கிடந்தாதான் அது புத்தி வரும், விட. நான் விட மாட்டேன். அவர் ரட்சிப்பு வராது, ஒரு மண்ணங்கட்டி வராது. கத்தர் அதுக்கு தானே வெயிட் பண்றாரு. அவர் நம்மளை விட பெரிய ஞானவான்,
அவர் நல்லா தெரியும் இந்த ஆடு எது வரை ஓடும், அந்த ஆடு எது வரை ஓடும், இது எவ்வளவு வேகமா ஓடும், இந்த வேகமா ஓடுற ஆட்டு காலை ஒடிச்சு விடணும், இது அங்கங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்குது கையை ஒடிச்சு விடணும். அவரு பிளான் வச்சிருப்பார்ல. ஆனா அந்த ஒடிக்கிறவரை காலை ஒடிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், தள்ளுறதே இல்லை. அவர் அப்படியே வச்சு என் மகன் தான் எரியான்னு வச்சிருக்கிறார். எதுக்கு பிரதர்? அந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு வருவதுக்கு. எப்போ பிரதர்? அந்த மனம் திரும்புதல் ஒண்ணு வர வேண்டியிருக்கு. இப்ப இவன் முடிவு பண்ண வேண்டியிருக்கு, நான் எங்க போறேன்னு. என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேன். அதுவரை அவர் தள்ளல. அப்ப தான் முன்னறிந்த தம்முடைய ஜனத்தை அவர் தள்ளிவிடவில்லை. ஆமாங்க, என் பிள்ளைதான் வச்சிருக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, ஒண்ணுனா செய்யறாரு, ஒண்ணுனா செஞ்சு அப்படியே பண்ணி பண்ணி பாக்குறாரு. திருந்த வழி இல்ல. என்ன செய்யட்டும்? என்னங்க ஒண்ணுனா பண்ணி பாப்பாரு. அப்படியே அவருடைய பிள்ளைதான் நீங்க, உங்களை தள்ளல, உங்களை தண்டிக்கல, அப்படியே வச்சிருக்கிறார் கைக்குள்ள. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், அன்னைக்கு நீங்க அண்ணேன்னு என்ன கூட இருக்கும். எதுக்கு அந்த அடி, எதுக்கு அந்த பிரச்சனை, எதுக்கு அந்த போராட்டம்? அது வரைக்கும் நம்ம ஐயா என் பிள்ளை நைட் லேட்டா படுத்தாங்கிறதும், என் பையன் இப்படி ஆயிட்டான்றதும், இதனால எக்ஸாம்ல என்ன ஆயிரும்? என்னங்க அந்த அரை மணி நேரம் உட்காரதுல எக்ஸாம்ல படிப்புல மார்க் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும். ஏன்னா 24/7 படிச்சுட்டே தான் இருக்கான். 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, வேற எதுவும் செய்யல, ஒன்லி படிப்பு படிப்பு படிப்பு. அந்த ½ an hour அந்த பிரேயர்ல உட்கார்றதுல மார்க் குறைஞ்சிரும், எல்லாம் போயிரும். அவர் தள்ளுறதெல்லாம் இல்லை. நீ என் பிள்ளைதான் இரு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டம் வரைக்கும் வெயிட் பண்ற, அப்படியே உணர்த்தி பாக்குறாரு, அப்புறம் அப்படியே சொல்லி பாக்குறாரு. சொன்ன உடனே தாவீதுக்குள்ள மனம் திரும்புதல் வந்துச்சு. அதே மாதிரிதான் ஆசா ராஜாட்ட போய் சொன்னான், அங்க மனம் திரும்புதல் வரல, சொன்ன ஆள் மேல கோவம் வந்துச்சு. என்னங்க இப்ப நான் பிரசங்கம் பண்றேன் இல்லையா, நான் சொன்ன உடனே உணர்த்தப்பட்டீங்கன்னா நீங்க தாவீது, நான் சொல்லும் போது உங்களுக்கு என் மேல கோவம் வந்துச்சுன்னா நீங்க ஆசா. அப்ப கோவம் வந்து ஆசாவுக்கு என்னாச்சு பிரதர்? உடனே காலில் ஒரு நோவு வந்துச்சு. 2 வருஷம் நோவு தீரவே இல்லை. அவன் அப்பவும் போட்டிருக்கு, கர்த்தரை தேடாம அப்பவும் பரிகாரியை தான் தேடினான். கடைசியில் அந்த நோவுல 2 வருஷம் செத்து போனான். ஆனா குறைன்னு ஒண்ணு வரும்போது அதை சுட்டி காட்டும் போது தாவீது முதல்ல உணரல. ஆனா குறைன்னு ஒண்ணு சுட்டி காட்டும் போது என்ன பண்ணிட்டான்? உணர்ந்துகிட்டான். ஆசாராஜா உணரல. ஆனா குறைன்னு ஒண்ணு சுட்டி காட்டும் போது அவனுக்கு சொன்னால் மேல கோவம் வந்துச்சு. இங்க யாரும் சொல்லவே இல்லை. யாருக்கு? இளையகுமாரனுக்கு யாரா போய் சத்தியம் சொன்னாங்களா? நீ அங்க விட்டுட்டு வந்ததான் பிரச்சனைன்னு சொன்னாங்களா? இவ்வளவு ரூபாய் அழிச்சு போட்டேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் போச்சுன்னாங்களா? இப்ப நீ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறிய அப்படி சொல்லி யாராவது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் போய் நீ அங்க எப்படி இருந்த, ராஜா மாதிரி இருந்த, நீ இப்படி வந்து இருக்கிறேன்னு உணர்த்தினாங்களா? ஏன் பிரதர் இளையகுமாரனுடைய காரியத்தை விசேஷமா ஏன் பிரசங்கம் பண்றாங்க பிரதர்? அங்க யாரும் போய் உணர்த்தல, அங்க யாரும் போய் சத்தியம் சொல்லல, அங்க ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி போகல, அங்க ஒரு ஞான தரிசிகாரன் தேவைப்படல, அங்க ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படல. ஆனா தன்னாலேயே மனம் திரும்புதல் வந்தது. ஏன்னா அவன் கொஞ்சம் யோசிக்கிறவன். நான் பொதுவா என்கிட்ட தான் கவுன்சிலிங் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதான் சொல்லுவேன், எப்பா வீட்டுக்கு போ, நான் உனக்கு என்ன சொல்றேன், அம்மா என்ன சொல்றாங்க, அப்பா என்ன சொல்றாங்க, இது அப்படி, அது எதையும் நீ ஒண்ணு செட்டப் பண்ண வேண்டாம். ஆனா உட்காந்து யோசி. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ண உட்காந்து யோசி. 1 வாரம் டைம் எடுத்துக்க, நல்லா யோசி. 10 நாள் டைம் எடுத்துக்க, நல்லா யோசித்து பார்த்துட்டு இப்ப நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு வாம்ப. ஏன் பிரதர்? சொல்லுகிறது செய்யறதை விட ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வரும். நாங்க சொல்றது இல்லை, நாங்க சொல்றதை வச்சு கொஞ்சம் அப்படியே நீங்க உங்களை நீங்களே அப்படி யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வர்ற மாற்றம் பெருசா இருக்கும். அப்ப தேவன் தள்ளிவிடாதபடி ஏன் கூட வச்சிருக்கிறாரு? ஒரே நோக்கம்தான், உங்களை அழிக்க அவருக்கு பிரியப்படல, அவர் தள்ளாதபடி கூடவே வச்சிருப்பார். எல்லாரும் உங்களை எல்லாரும் ரோட்ல பாக்குறேன்னு பார்த்து பாராம மாதிரி தான் போவேன். நீங்க அண்ணன் பார்க்கல நினைச்சிட கூடாது. அதுவும் லேடிஸை பார்த்தா சுத்தமா பாராம மாதிரியே போவேன். அப்புறம் என்னன்னா அப்புறம் உங்களை பார்த்து எவனா சொல்லுவான், அந்த அக்கா யாரை பார்த்தாலும் பல்ல காட்டுமா இல்லையா, அதனால நான் அப்படியே பாராம மாதிரியே போவேன். எல்லாம் பார்த்து தான் போவேன். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ ஒரு இவனுக்குள்ள வந்த மனமாற்றம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து உணர்த்த வேண்டியது இருந்தீங்க, அப்படி இல்ல, இவனே உணர்ந்தான். ஆமாமா, நம்ம செஞ்சது தப்புதான், நம்ம இப்படி வந்துடக்கூடாது, இவ்வளவு இழப்பு ஏற்பட்ட பிறகு ஒரு பெரிய முடிவு பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்ப போனாலும்
என் தகப்பனை நினைச்சுவாரு. அந்த முடிவு தான் ரொம்ப பெருசு. அந்த முடிவு தான் ரொம்ப பெருசு. இவ்வளவு பண்ணிட்டு இனி போய் எப்படி ஆண்டோட நிக்கிறதுன்னு அவன் என்ன செய்யல, கேட்கல. குற்ற உணர்வு என்ன செய்யணும், இவ்வளவு பண்ணிட்டு எப்படி ஆண்டோட்ட போறதுன்னு சொல்லும். அது யூதாஸுக்கு வந்துச்சு. அதனாலதான் ஆண்டுகிட்ட என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். இவ்வளவு பண்ணிட்டோமே, காட்டி கொடுத்துட்டோமே, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, இந்த முகத்தோட எப்படி போறதுன்னு அவன் யோசித்தான். இங்க பேதுரு காரியம் அப்படி அல்ல. பேதுருவையும் தேவன் தள்ளல, ஒரு படி இறக்கி வச்சிருந்தாரு. அவன் தவறு செய்து 3 முறை மறுதளித்த போது உங்களுக்கு நான் சொன்னேன், மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல சீசன்ங்கிற ஸ்தானத்திலிருந்து ஒரு படி அப்படி கீழே வச்சிருந்தார். ஆனா தள்ளல. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மார்க் 16:7. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே நான் எங்க போறேன், கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லுன்னு சொல்லி தூதன் வந்து சொன்னான். அப்ப பாருங்க, பேதுருவை கழட்டி விட நினைக்கல. சீசங்கிற லிஸ்ட விட்டு அடுத்த இடத்துல இருந்தா கூட சீசங்கிட்டையும் போய் சொல்லு, பேதுருகிட்டையும் போய் சொல்லுன்னு ஸ்பெஷலா சொன்னாரே. நான் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுல தேவன் இருப்பாரு, அங்க போன்னு சொல்லி பேதுருகிட்ட போய் சொல்லிருந்தாரு. அப்ப தேவன் தள்ளி விடல. விளங்குதா விளங்கலையா? அப்ப இவன் மன கசந்து அழுறான். தான் செய்த குற்றத்தை உணர்ந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் என் நேசர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்கிற உணர்வு பாவ மன்னிப்பை தருது, தேவனோடு ஐக்கியப்படுத்துது. இவ்வளவு பண்ணிட்டோமே, இனி எப்படி நம்மள ஆண்டு சேர்த்துப்பார் நினைச்சா குற்ற உணர்வு வருது, அது தற்கொலை நோக்கி ஓடுது. ரெண்டுக்கான வித்தியாசம் இருக்கா? அப்ப இவன் தன் குற்றத்தை உணர்ந்தான். இளையகுமாரன் உணர்ந்த இளையகுமாரன் எப்படியாகிலும் என் தேவனை மறுபடியும் சேர்த்து கொள்வார் என்கிற உணர்வுக்குள்ள வந்தான். இன்னைக்கு உங்களை தள்ளிவிடவில்லை என்கிற செய்தியினுடைய நோக்கம் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் உன்னை அணைக்க, உன்னை மாற்ற, உன்னை மன்னிக்க, உனக்குள்ள ஒரு பெரிய பலன் தர, உனக்குள்ள தேவனாய் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க, உன்னை கொண்டு தேவனாய் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை நீங்க ஃபீல் பண்ணணும். அதுக்குதான் இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேச சொல்லுகிறார். நீங்க யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, குற்றம் உள்ளவனா கூட இருங்க, குற்றம் செய்துகிட்டு இருங்க, செஞ்சிருங்க, செய்தவனா இருங்க, பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சா கிடைக்கலையா என்கிற எண்ணத்துல இருங்க, தேவன் என் குற்றத்தை நினைக்கிறார் என்று யோசிச்சு கொண்டே இருங்க, எந்த நிலையில் வேணா இருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை நான் தள்ளிவிடல, உன்னை நான் தள்ளிவிடல. தாம் முன்னறிந்த எவரையும், தம் ஜனமாகிய எவரையும் என் தேவன் தள்ளிவிடவே இல்லை. அவர்களை மறுபடியும் அணைத்து ஆசீர்வதித்து அவர்கள் மீது இருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றவே விரும்புகிறார். இதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. அதுக்குள்ள நீங்க வரணும்னு விரும்புறார். அப்ப தேவன் தள்ளிவிடல, உண்மைதான். சில ஆசீர்வாதம் கிடைக்கலையே பிரதர், அது மூலமா கர்த்தர் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒண்ணு பேசுவார், ஏதோ ஒண்ணு பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிற தேவனை நீங்க சரியானபடி புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா நிலையிலும் பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரு, எப்படி சேர்த்துக் கொள்ளுகிறாரு, எப்படி தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறாரு, எப்படி தேவனாய் கர்த்தர் பினான்சியலா பிளஸ் பண்றாரு, அவருடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, அவனை சாகிற வரை தண்டிக்கிறாரு, நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். இதெல்லாம் வேறுபாடு பிரதர். ஏன் அவர் தண்டிக்கிறாரு பிரதர்? எப்படியாவது திருத்தணும், அதான் அவருடைய நோக்கம். சின்ன சின்ன காரியத்தின் மூலமாய், சின்ன சின்ன உணர்வின் மூலமாய் தேவன் இடைப்பட்டு நம்மை மாற்ற நினைக்கிறார். அப்ப தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் என்ன செய்யல, தாம் முன்னறிந்த தம்முடைய ஜனத்தை அவர் தள்ளி விடவில்லை. ஜெபிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். தாவீதுக்குள்ள ஒப்பு கொடுத்தல் வந்தது. யாரோ ஒருத்தர் வந்து உணர்த்தினாங்க. ஐயா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தினார். அவரு சின்ன ஊழியக்காரர் தான் அந்த காலகட்டத்தில். ஒருவேளை சாமுவேல் வந்து பேசுகிறது போல அந்த நாத்தான் பேசுகிற காரியத்தை ஒருவேளை பொருட்படுத்த முடியுமா பிரதர்? நிறைய பேர் பொருட்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா சாதாரண பெயர் தெரியாத ஒரு ஊழியனை அனுப்பி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் தாவீது. புரிஞ்சுக்கிட்டான். எத்தனை ஆயிரம் ஆடுகளை வெட்டினாலும், எவ்வளவு பலி செலுத்தினாலும், எருசலேம் நகரம் முழுவதும் ரத்த ஆறே ஓடினாலும் என் பாவம் கழுவப்படாது, என் பாவம் கழுவப்படாது. அவனுக்கு தெரியும். அப்படியெல்லாம் இருக்குன்னா எருசலேம் நகரம் முழுவதும் ரத்தார ஓட விட்டுருப்பான். அவன் சொன்னா, நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம். ஒரு குற்றத்தை தேவன் உணர்த்துகிற போது, ஆண்டவரே
ஆமாண்டவரே, நான் இப்படிப்பட்ட குறை உள்ளவனா இருக்கிறேன், இப்படிப்பட்ட குறை உள்ளவனா இருக்கிறேன். ஆமாண்டவரே, அந்த நறுங்குண்ட இருதயம், அந்த நொறுங்குண்ட ஆவி, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆசா அப்படி இருக்கல, ஆனா தாவீது அப்படி இருந்தா. ஐயா, உன் குறைகள் நீங்கி தேவன் உன் மீது தன்னுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அந்த அர்ப்பணிப்பை உன்கிட்ட தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ செய்த காரியம் பெரிய பாவமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னை மாற்றும்படி தேவனாய் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அது சின்னதோ பெரியதோ, அந்த ஒரு மனமாற்றம் இளைய குமாரனுடைய வாழ்க்கையில, ஐயா மனம் திரும்பின அந்த குமாரனுடைய வாழ்க்கையில, அப்பா அவனே யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தான், நான் செஞ்சது பாவம், அதனாலதான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. என்னைக்கு நான் மனம் திரும்புறேன், நான் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் என் தகப்பனை ஏற்றுக்கொள்ளுவார். திரும்ப ஓடி வந்தான். அது பரம தகப்பனை குறித்துதான ஊமையா இருக்கிறது. திரும்ப ஓடி வந்தான், பரம தகப்பனண்டே ஓடி வந்தான். இன்னைக்கு உணர்ந்த உள்ள இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்துல சொல்ல போறீங்க, ஆண்டவரே அவ்விதமா எனக்கு ஒரு பலனை தார ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை உணர்ந்து தேவ சமூகத்துக்கு நேராக, கர்த்தருடைய கரத்துக்கு நேராக உங்களை தாழ்த்துங்க. உங்களை தேவன் தள்ளிவிடாதபடி வைத்திருப்பதனுடைய நோக்கம், அவர் ஒரு சின்ன அந்த ஒரு செகண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். என் பிள்ளையினுடைய மனமாற்றம், என் மகனுடைய மனமாற்றம், நான் அவனை மன்னித்து அவனை குறித்து வைத்திருக்கிற தேவ நோக்கங்களை நான் நிறைவேற்றணுமே காத்திருக்கிறான். இன்னைக்கு உணர்ந்த உள்ளாய் இருதயத்தை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை நீ சில குற்றங்களின் நிமித்தமாய் அநேக காரியத்தை இழந்து நிக்கலாம், கடன்பட்டு நிக்கலாம். உன் பெற்றோர் கூட ஐயா உன்னுடைய முட்டாள்தனம் உன்னை புறந்தள்ளி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சபடினாலே உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார். பெற்றோர் தள்ளிட்டாங்கய்யா, ஆனா கர்த்தர் சொல்ல, நான் உன்னை தள்ளல. அருமையான மகனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பெற்றோர் உன்னை தள்ளிட்டாங்க, வெறுமையாக்கப்பட்டவனா நிக்கிற, உதவிக்கு வழி இல்லாதபடி நிக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றார், ஐயா நான் உன்னை தள்ளல, நான் உன்னை தள்ளல, நான் உன்னை தள்ளவில்லை என்கிற ஒரு பெரிய செய்தியை கேட்கும்படி என் தகப்பன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். எங்கள் மகிமையின் கர்த்தாவே, இன்றைக்கு வந்துடைய பாதத்தில் அமர்ந்துமை ஆராய்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை இறங்குவதாக. இந்த சத்திய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே தங்கள் இருதயங்களை திறந்திருக்கிற, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம், மகிமையினுடைய ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இறங்குவதாக. இவளை குறித்த தேவ நோக்கங்களையும் தேவ திட்டங்களையும் தேவனாய் கர்த்தரை நிறைவேற்றி மகிமைப்படுவீராக. என் நேசருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.